ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்மைலி சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கல். நம்ம எல்லாத்துக்குமே ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்கிற மாங்காய் ஊறுகாய் நம்ம மெயினாக தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு அட்டகாசமாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காவை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா தொடச்சிக்கோங்க. இதில் பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் வந்து தண்ணியே இருக்கக்கூடாது. ஸோ வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வந்து நல்லா பாத்திரம் கூட நல்லா ட்ரையாக எடுத்துக்கோங்க, தண்ணி இருக்காத மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு, அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துட்றேன். அதே மாதிரி வெந்தயத்தூள் நல்லா வறுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அது 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கசப்புத்தன்மை வந்துடும். இந்த ரெசிபிக்கு காஷ்மீரி சில்லியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நான் சக்தி மசாலா வந்து தனி மிளகாய் தூள் இருக்கும்ல, அது நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது மஞ்சள் தூள் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கெடாமல் இருக்கிறதுக்காண்ட. இப்போ சில்லி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் வந்து கிண்டி விடுறதுக்கு வந்து கரண்டியோ ஸ்பூனோ தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நான் இதில் வந்து ஸ்பாட்டுலா எடுத்து நான் கிண்டி விட்டுருக்கிறேன். சைட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நல்லெண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிட்டு வந்து கடுகு தாளித்து வச்சுருக்கிறேன். ஸோ நல்லா சூடாக இருக்கிற நல்லெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாங்காய் ஊறுகாலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள் எவ்வளோ சூடாக இருக்குன்னு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாங்காய் ஊறுகாவை நீங்கள் குறைஞ்சது 3 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். நீங்கள் வந்து எடுக்கும் போதும் அந்த ஸ்பூனில் வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி பட்டுருச்சுன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். மிச்சப்படி நீங்கள் வந்து நல்லா ட்ரையான வந்து ஸ்பூன் போட்டு நீங்கள் வந்து இதை சாப்பிட்டு பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.